பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு. மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். தமிழக தொழில் முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிடணும் அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி. இவங்க முதலிடத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டியதானே அப்படிங்கிறார். இல்ல, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணம் போவதுன்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த சுற்றுப்பயணத்துல போய் ஏதோ ஒன்று பேசணும்னு பேசுறாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியோட அளவுகோலை தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லல. தயவு செய்து புரிஞ்சுக்கணும், ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. 11.69% பொருளாதார வளர்ச்சியோட நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு சார். தேசிய பொருளாதார வளர்ச்சி வெறும் 6.69% சார். 2 மடங்கு அதிகமா இருக்குன்னு ஒன்றிய அரசோட தரவுகள் அடிப்படையில சொல்லப்படுது. அதிகப்படியான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதுனாலதான் சுமார் 10 லட்சம் கோடிக்கு மேல நேரடியே அந்நிய முதலீடை ஈர்த்திருக்கோம். சுமார் 35 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோன்னு வெளிப்படையா எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கோம். சட்டமன்றத்துல சொல்லியிருக்கிறோம், பொதுவெளியில சொல்லியிருக்கோம். ஒன்றிய அரசோட தரவுகள் அடிப்படையில எல்லாமே ஆதாரமா இருக்கும்போது வெள்ளை அறிக்க வேண்டிய அவசியம் என்ன என்றது முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, தமிழகம் முதலிடம்னு இவங்க சொல்றாங்க. ஆனா 5வது இடத்துலதான் தமிழகம் இருக்கு. தமிழ்நாட்டை விட பல மடங்கு மராட்டியம், கர்நாடகா, குஜராத் போன்ற மாநிலங்கள் எல்லாம் பெற்றுள்ளன. டெல்லியும் தமிழகத்தை விட அதிக முதலீடுகளை ஈர்த்துள்ளது. இவங்க பொய் பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கிறாரு. திரும்ப நான் தான் சொல்றேன்ல, பொய் பிரச்சாரம் தமிழ்நாடு அரசு பண்ணவே இல்லையே. தமிழ்நாடு அரசு அவருடைய அறிக்கையில தானே சொல்றாரு, நான் தரேன், நான் டேட்டாவோட அடிப்படையில நான் தரேன் சார். கடந்த 3 ஆண்டுகளில் 2025 மார்ச் மாதம் வரை 68,570 கோடி மட்டுமே மூலதனமாக பெறப்பட்டுள்ளதுங்கிறார். ஒரு ஒப்பந்தம்னா என்ன, நடைமுறைக்கு வந்திருக்கிறதுனா என்ன, அண்டர் ப்ராசஸ்னா என்ன, எதுவுமே தெரியாத எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர் ரெசார்ட்ல திடுதிப்புன்னு முதலமைச்சர் ஆனா இதுதான் நடக்கும். திடுதிப்புன்னு பொதுச்செயலர் ஆனா இப்படிதான் நடக்கும். துரோகம் மட்டுமே மூலதனமா வச்சு, துரோகத்தை மட்டுமே உடலுடைய அங்கத்துல வர்ற எல்லா அசைவும் வச்சிருந்தா அவர் என்ன பேசுவாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்ப நீங்க பேசுற எல்லாமே பொதுவெளியில நிதர்சனமா இருக்கிற ஒரு விஷயம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய் சொல்றதை யாருமே மறுக்க முடியாது. அவர் அபட்டமா பொய் பேசுறாரு. நீங்க தயவு செஞ்சு அதை உணர்ந்து பேசுங்க. அதிமுக போட்டத இப்ப தொடருதுங்கிறார். நீங்க நேரடியா பொதுவெளியில உங்களை மாதிரி நாங்க பொதுக்கூட்ட மேடையில பேசல. நான் அதைத்தான் சொன்னேன். சட்டமன்றத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒன்றிய அரசோட தரவுகள் அடிப்படையில் நாங்க பேசுறோம். ஆனா நீங்க பொத்தம்பொதுவா பேசுறீங்க. இப்ப 11.69 பொய்ன்னு சொல்ல போறாரு அவரு. அதிகப்படியான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுல நம்பர் 1 இருக்குதுன்றது அவர் இல்லைன்னு சொல்ல போறாரா? என்ன சொல்ல வர்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? நான் திரும்பவும் சொல்றேன் சார், இல்லாத குற்றச்சாட்டை பொய்யா சொல்றதுனாலதான் பொதுமக்கள் தெளிவா ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கள புறக்கணிக்கிறாங்க. தொடர்ச்சியா 14 தோல்வி என்று எடப்பாடி பழனிசாமிக்கு இதனால தானே மக்கள் கொடுக்குறாங்க. தரவுகள் இல்லாம பேசுறதுனால தானே கொடுக்குறாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம்னு ஸ்டாலின் பேசுறாரு. ஆனா அது கனவுல கூட நடக்காது அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கோவை பிரச்சாரத்துல. சார், நாங்க 200 தொகுதி சொல்றோம், 221 தொகுதி சொல்றோன்றது நாங்க சொல்றது இல்ல சார். தமிழ்நாட்டு மக்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 221 சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி முன்னிலை இருக்குது சார். வெறும் 8 தொகுதி தான் அதிமுக முன்னிலை இருக்கு. சட்டமன்ற தொகுதியா பாருங்க. இந்த தரவு நாங்க சொல்லல, மக்கள் கொடுத்த தரவுகள் இது, மக்கள் கொடுத்த ஆதாரம் இது. மக்கள் கொடுத்தத, மக்கள் சொன்னதை தான் நாங்க சொல்றோம். அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, இந்த கூட்டத்தை பார்த்தாவே ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு எழுச்சி மாதிரி தெரியுது. எல்லா துறையிலும் ஊழல் நடந்திருக்கு, ஊழல் நடக்காத துறைகளே கிடையாது அப்படிங்கிறாரு. நான் என்ன கேக்குறேன், ஊழல்னு பேசுறதுக்கு முதல்ல தார்மீக அடிப்படையில எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு வெளிப்படையா எல்லாரும் பேசுறாங்கல்ல, கூவத்தூர் ரெசார்ட்ல என்ன நடந்தது, நீங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தீங்க, எந்த அடிப்படையில வந்தீங்க, செங்கோட்டையன் முதுல எப்படி குத்துனீங்க, தினகரன் முதுல எப்படி குத்துனீங்க, ஓ பன்னீர்செல்வம் முதுல எப்படி குத்துனீங்க, அம்மையார் சசிகலாவோட முதுல எப்படி குத்துனீங்கன்றது இன்னைக்கு வெளிப்படையா இருக்குது. சம்பந்தி பேரு ரைடுன்றதுக்காக தானே சார் பிஜேபியோட கூட்டணியே வச்சிருக்கீங்க.
உங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போய் ஊழல் குற்றவாளியா இருந்துதானே சார் இறந்தாங்க. அதன் பிறகு வந்த பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் 4 வருஷம் சிறையில் இருந்திருக்காங்க. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நீங்க எல்லாமே வந்து ஊழலுக்கோட மொத்த உருவமே அதிமுக தான். நீங்க வந்து எங்களை குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது ஒரு இடத்துல இன்னைக்கு ஒன்றிய அரசுல மோடி மேல அவங்களுக்கு கீழே இருக்கிற சிஏஜி அறிக்கையில் கூட சொல்லியிருக்கு துவாரகா எக்ஸ்பிரஸ் ஊழலை பத்தி. அதே ரஃபேல் ஊழலை பத்தி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. அதே மாதிரி தேர்தல் பத்திர முறைகேடு வழக்குல வந்து உச்ச நீதிமன்றம் கொட்டிச்சு எல்லாத்தையும் பார்த்தோம். இப்படி எல்லா இடத்துலயுமே எல்லாரையும் குற்றச்சாட்டு சிஏஜி சொல்லுது, உச்ச நீதிமன்றம் சொல்றது. பேசும்போது செங்கோட்டையன் பேர்லாம் சொன்னீங்க, சில பேர்லாம் சொன்னீங்க. இப்போ நயினா நாகேந்திரன் சொல்லும்போது இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான், திமுக தான் பின்னாடி எதுவும் தூண்டி விடுதுங்கிறாரு. உங்க கட்சியில நீங்க ஒருத்தன கட்சியில வெளியில அனுப்புறதுக்கும் நீங்க கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு இதுல நாங்க எங்க சார்ந்து வந்தோம் சொல்லுங்க. ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்திட்டு நான் வந்து மோடி சொல்லிதான் இணைஞ்சேன்னு சொன்னது நாங்களா சார் சொன்னோம்? செங்கோட்டையன் இப்ப அமித்ஷா ஹரித்வாருக்கு போறேன்னு சொன்ன செங்கோட்டையை வந்து அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தது நாங்களா சார் போய் பார்க்க சொன்னோம்? இல்ல சசிகலா முதுகுல குத்த சொன்னது நாங்களா சார் முதுகுல குத்த சொன்னோம்? இல்ல டிடி துரைமுருகன் அழிக்க சொல்லி நாங்களா சார் சொன்னோம்? எதுல சார் நாங்க வந்தோம்? இங்க பைத்தியக்காரத்தனமா தெரியலையா சார் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும்? எனக்கு இது பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க என்ன விதமான அரசியல்? திருச்சியில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சுற்றுப்பயணத்துக்காக அனுமதி கேட்டு திருச்சிக்கு போறாரு. அவங்களுடைய நிர்வாகிகள் போறாங்க. அவங்க நிர்வாகிகள் வந்து இங்கே கூட்டம் கூட்டுறீங்க, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு போடுறாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து திமுக அஞ்சி நடுங்குகிறது அப்படிங்கிறாரு விஜய், அந்த தலைவர். நீங்க ஒரு விஷயத்த முதல்ல தயவு செஞ்சு இந்த திமுக பயப்படுதுன்னு இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசுறத உங்களுக்கு நான் ரிக்வெஸ்டா சொல்றேன், தயவு செஞ்சு நிறுத்துருங்க சார். 75 வருஷம் கட்சி சார். இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு, எல்லா கட்சியும் சுற்றுப்பயணம் போறாங்க, மக்களை சந்திக்க போறாங்க, தேர்தல் நேரத்தில் எல்லாரும் அந்த செயல்பாடுகளை செய்ய போறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வகையில நாங்களும் போறோம். ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வழக்கு போடுறாங்க, மற்றவங்களுக்குலாம் அனுமதி தரலையா? அரசு எந்தெந்த இடத்துல அனுமதி கொடுக்கும், எந்தெந்த இடத்துல பயன்படுத்தலாம்னு சொல்லுதோ அந்த இடத்துல தாங்க நாங்கள் அனுமதி கேட்குறோம், அதுக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் முதல்ல அந்த கட்சியை நடிகரோட கட்சியை பார்த்து நாங்கள் பயப்படுறோம்னு சொல்றத முதல்ல வன்மையான கண்டிக்கிறேன். எங்களுடைய அனுபவமும் அந்த தம்பியோட வயசு எங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது, முதல் ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த தம்பி கூட்டம் நடத்திட்டோம், மாநாடு போட்டோம், எதை வேணா பண்ணட்டும். ஆனா சட்ட பிரகாரம் நீங்க ஏதாவது பேசணும்னா சட்ட பிரகாரம் பேசுங்கன்ற. நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் சரி, இல்ல காவல் நிலையத்துக்கு போனாலும் சரி, நீங்க எங்க போனாலும் சட்டத்திற்கு புறமாக நீங்க செய்ய முடியாது. சட்டத்திற்கு உட்பட்டு சட்டம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் நீங்க அனுமதி வழங்கப்படும். நீங்க அனுமதி வழங்குறதுக்கெல்லாம் எங்க மேல பழி போடணும்னா நீங்க எங்களை வச்சு நீங்க விளம்பரம் தர்றீங்கன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏதாவது உங்களுக்கு ஒரு அனுமதி வாங்க தெரியல, உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியல, இல்ல காவல் நிலையத்துக்கு முன்ன பின்ன நாங்க போனது இல்ல அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க அந்த அடிப்படையில நீங்க பேசுறதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது இல்ல, அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது இல்ல. காவல் நிலையத்துக்கு போனா பதில் கேட்க தானே செய்வாங்க, கேள்வி கேட்க தானே செய்வாங்க. நாளைக்கு ஒரு அசம்பாவிதமே நடக்குது சார், அப்ப யாரு சார் குறை சொல்லுவீங்க? மோடி பாண்டி பஜார் வந்தாரு, அப்ப ரோடு ஷோ நடத்தினாரு, அதுக்கு அனுமதி தந்தீங்க. அதே போல நாங்க போகும்போது எங்களுக்கு அனுமதி அங்க மறுக்கப்படுது அப்படிங்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், யாரா வேணா இருக்கட்டும், சட்டத்திற்கு உட்பட்டு தான் சட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்ய முடியும். மோடிக்கு கொடுக்குறாங்க இல்ல தளபதிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருந்தா எல்லாமே முறைப்படி காவல் நிலையத்துல எஸ்பி ஆபீஸ்ல அனுமதி வாங்கிதான் பண்றாங்க. யாரும் அனுமதி இல்லாமலாம் இங்க பண்ண முடியாது. அந்த அனுமதிக்கு என்ன மாதிரியான கண்டிஷன் கேட்கறாங்களோ அது நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த கடமையை நீங்க தவிர்த்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மக்கள் உங்களை புறக்கணிச்சிருவாங்க. காவல்துறைக்கு யாரிடம் இருந்தோ அழுத்தம் வருகிறது அப்படிங்கிறாங்க சார். புதுசா காவல் நிலையத்துக்கு போனா அதுதான் சார் செய்ய தோணும். நீங்க குறைந்தபட்சம் ஒரு 4 அரசியல் அனுபவம் இருக்கிற 4 பேர் கூட. நிர்மல்குமார் தான் அந்த புகாரை சொல்றாரு, காவல்துறைக்கு ஒரு நிர்பந்தம் வருது. காலத்துல என்ன சார் தெரியும், எத்தனை BLA BL2 BLC என்னன்னு தெரியுமா, BLO என்னன்னு தெரியுமா, வார்டு கிளை நகரம் பயிறு
நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி ஏதாவது தெரியுமா? அதுதான் அவங்க பயிற்சி வச்சாங்களே. ஏதாவது இருங்க சார், தெரியுமா? ஒரு தெருமுனை கூட்டம் போட்டிருப்பீங்களா? அனுமதி வாங்கியிருப்பீங்களா? என்ன தெரியும் சார்? ஒரு நடிகர்ன்ற ஒரு விளம்பரத்தை வச்சு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க, நாளை காலையில நீங்க முதலமைச்சர் ஆயிருவீங்க, உங்களை கேள்வி கேட்க கூடாது, நீங்க செய்யறதெல்லாம் நான் வேடிக்கை பார்க்க முடியுமா? ஸ்கூல் பசங்க லீவ் ஒரு நாள்ல வச்சு நீங்க ஒரு மாநாடு போறது, கூட்டம் போறது, இதை வச்சு ஒரு கதையா பேசிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நாங்க பதில் சொல்லணுமா சார்? உங்களுக்கு பதில் சொல்ற இடத்துல வந்து நாங்க நிச்சயமா இல்ல சார். நீங்க எங்களை பார்த்து நீங்க வளரணும்னு ஆசைப்படுறீங்க, அவ்வளவுதானே தவிர நீங்க மக்கள் மன்றத்துல போய் நிக்கும் போது மக்கள் உங்களை அப்படி தொடச்சி தூக்கி போட்டுருவாங்க. உங்களை விட பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒன்னும் இல்லாம போனதெல்லாம் நம்ம வரலாறுல பார்த்துதான் இருக்கோம். யாரும் அதெல்லாம் மறுக்க முடியாது சார். உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கணும், அவர் அந்த பதவியில் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது, இது அதிமுகவினர் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, நான் அதை முன்மொழிகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அதாவது சின்னவர் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. நேற்று என்ன சொன்னார்னா, ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அடிக்கிறீங்க, வெகு விரைவில் ஆம்புலன்ஸில் உங்கள் கட்சி போகும்னு சொன்னார். உடனே எடப்பாடி பழனிசாமி எப்பயும் தற்கொலைத்தனமாக பேசுகிற மாதிரி என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் வார்த்தையை வந்து அடக்கி பேசணும்னு சொல்லிட்டாரு. ஆனா என்னன்னா அவருக்கு ஒரு விஷயம் வந்து அவருக்கு சுத்தமா புரியல, என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க. ஏன்னா மக்களால் புறக்கணிக்கப்பட்ட, தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களால் புறக்கணிக்கப்பட்ட, 14 தோல்வியை தொடர்ச்சியா பரிசா பெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தான் என்ன பேசுறோம், என்ன பண்றோம், எங்க நிக்கிறோன்றதே வந்து உணர்றது இல்லை. ஏதோ ஒரு மேடையில மைக் கிடைக்குதுன்ட்டு அபத்தமா பேசுறாரு. தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கான விரோத கட்சிகள், தமிழ துரோகிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு, அந்த கூட்டணி ஏதோ பிரம்மாண்ட கூட்டணி மாதிரி கனவு உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு, அந்த கூட்டணியை வச்சு ஏதோ திமுகவை எதிர்கொள்ள முடியுன்ற தைரியத்துல ஏதேதோ பேசுறாரு. நாங்க ஒரு கருத்து சொன்னா அவரு ஒரு கருத்தை அதை புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு களத்துல இருந்து அரசியல்ல ஒரு கட்சிக்கு தலைவனா செயல்படவே இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி, மாநில மக்களுடைய மாநில உரிமைகளை பேசாத எடப்பாடி பழனிசாமி, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பேசுற எடப்பாடி பழனிசாமி, சமூக நீதிக்கு எதிராக செயல்படுற எடப்பாடி பழனிசாமி, எல்லா காலகட்டங்கள்லையும் தொடர்ச்சியா தமிழ்நாட்டு மக்கள் முழுசா புறக்கணிச்ச எடப்பாடி பழனிசாமி தன் நிலை உணராம வாழ்றாரு. சோ அந்த வார்த்தையை அவர் பேசும்போது சின்னவர் இன்னைக்கு தெளிவா சொல்றாரு, நான் சொன்னது நீங்க நல்லா இருக்கணும், நீங்களே தொடர்ச்சியா அந்த கட்சிக்கு பொதுச்செயலரா இருங்க, நீங்க பொதுச்செயலரா இருக்க மக்கள் உங்களை முழுசா புறக்கணிச்சிருவாங்க. ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்டதுதான், புதுசா இல்ல, புறக்கணிக்கப்பட்ட நீங்க முழுசா புறக்கணிக்கப்படுவீர்கள், அதுக்கான காரணங்கள் நாங்க தொடர்ச்சியா சொல்றோம், அப்ப நீங்க இருங்க, அது எங்களுக்கு நல்லதுன்றது வெளிப்படையா சொல்றாங்க. தமிழ்நாடு மக்கள் கருத்து சார், இது தமிழ்நாட்டு மக்கள் சொல்றதுதான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு வேற மக்கள் கருத்து வேற ஒண்ணு இல்ல. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுற கட்சி தான் திமுக, அதை பேசுற தலைவர்கள் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அண்ணன் சின்னவரும். இப்படி தெளிவா ரெண்டு பேரும் மக்கள் கருத்தை பிரதிபலிக்கிறாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி மாதிரி வந்து மக்கள் விரோத கொள்கையை நாங்க பேசுறதில்ல, மக்களுக்கு எதிராக நாங்க எதையுமே பேசுறதில்ல, மக்களுக்காக பேசுறோம், மக்களோட நிக்கிறோம், தொடர்ச்சியா மக்களுக்காக மட்டுமே நாங்க ஆட்சி செய்யறோம். அதோட கருத்து தான் அந்த கருத்துன்றதை நான் ஆணித்தரமா சொல்றேன். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.